ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு லக்ஸரியான 3 BHK வீடை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். வீடு அமைஞ்சிருக்கிற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசைங்க. இது ஒரு கார்னர் சைட்டு, கிழக்கு வடக்கில் அமைஞ்சிருக்கு. 2 பக்கமே 30 அடி ரோடாகவே அமைஞ்சிருக்குங்க. டோட்டல் பில்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் லக்ஸரி வில்லாங்க. ஒரு விஐபி ஏரியாவுக்குள்ளேயே இது அமைஞ்சிருக்கு. இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடம் வீடு எது விற்கிறதுனாலும் கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்த வீட்டோட எலிவேஷனுங்க. 2 வீடு ஜாயிண்ட் வீடாக இருக்குது. ஒன்று கிழக்கு வடக்கு கார்னர்லேயும் இன்னொரு வீடு கிழக்கு பார்த்தும் அமைஞ்சிருக்குங்க. 2 பக்கத்து ரோடுமே 30 அடி ரோடாகவே அமைஞ்சிருக்கிறது இந்த வீட்டோட தனி ப்ளஸ்ஸுங்க. நல்ல விஐபி ஏரியாவுக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. உள்ளே என்ட்ரானதுமே ஹெவியான கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. வடக்கு பக்கமும் ரோடு இருக்கிறதுனால அந்த பக்கம் ஓப்பனுக்காகவும் அந்த பக்கமும் கேட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பெரிய காரே தாராளமாக நம்ம இதில் நிறுத்திக்க முடியுங்க. கார் பார்க்கிங்கோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பெரிய கார்கள் தாராளமாக நிறுத்திக்க முடியும். எலிவேஷனுக்கு ஒயிட் கலரில் நல்ல டீசெண்டான எலிவேஷன் டைல்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் தளவு நில தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. அந்த ஹால்லையே டிவி யூனிட்டும் பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. படிக்கு கீழே காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே வரும்போது ஒரு பெரிய சைஸ் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங்கை சேர்ந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சனும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்கிறதால தேவைக்கு அதிகமாகவே நம்ம ஸ்டோரேஜ் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. நல்ல பிராண்டடாகவே கிராம்ப்டனில் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ரொம்ப ஹெவியான ரேலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரைனைட்டில் படி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் சின்னதாக ஒரு ஹால் இருக்குது. ஹால்னு கூட சொல்ல முடியாது, 2 ரூமுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிட் அவுட் ஏரியான்னு வேணால் சொல்லலாம். 2 ரூமுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க வந்திருக்கிற இன்னொரு பெட்ரூம்ங்க இது.
இந்த பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கோட, ஃபுல் கபோர்டு ஒர்க்கோட, லாஃப்ட் ப்ளஸ் கபோர்டு பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் ஆஃபீஸ் டேபிள் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸரியான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது. பதினாறுக்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபால் சீலிங்கும் ஃபுல் கபோர்டும் இருக்குமா. ரொம்ப கிராண்டாகவே இதை பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமும் அதுக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப பெருசாக லக்ஸரியாகவே கொடுத்துருக்காங்க. இது நம்ம ட்ரை ஏரியா தனியாக, வெட் ஏரியா தனியாக பிரிச்சுக்கிறதுக்கும் தேவையான அளவு ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த பாத்ரூம்க்கு ரைட் சைட்லேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதும் உள்ளே தான் படி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்ததும் மேலே கூலிங் சீட் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுக்கும் தனித்தனியாக ஒயிட் கலர் டேங்க் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு கல் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி முழுசும் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சீலிங்கும் கேரளா மாடலில் கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.